ஹாய் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பயாலஜியில் மார்க் குறையிறதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத பற்றி பேச போகிறோம். பயாலஜியில் ஃபஸ்ட்டு மார்க் குறையுதுன்னா அதுக்கு மொதல் விஷயம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான். ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் அதை தூக்கி எறிஞ்சிருங்க. முதல்ல பயாலஜி தானே, பார்த்துக்கலாம், பயாலஜி தானே, இது ரொம்ப ஈஸியானது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா 50% மார்க் எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது? பயோவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? உங்களோட ரேங்க்கும் எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போது? பயாலஜி மார்க் தான். ஸோ அப்படிங்கிற நீட் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பயாலஜி. ஸோ நீங்கள் அதில் ஒரு மார்க்கை கூட விட்டுறக்கூடாது. லைக் ஒரு கொஸ்டினை கூட தப்பாக எழுதிடக்கூடாது. என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய யோசிங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க. செகண்ட் ஒன், ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், என்சிஆர்டியை மக்கப் பண்ணுறது. அதை முதல்ல நிறுத்துங்க. முதல்ல கான்செப்ட் புரிஞ்சு படிங்க. ஸ்டாஃப் நடத்துகிறத ஃபஸ்ட்டு கவனிங்க. தென் லைன் பை லைனாக படிங்க. ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. சின்ன சின்ன டயக்ராம்ஸ் வரைங்க. ஓகேவா? ஒரு சில ஷார்ட்கட் டிப்ஸ் வச்சுக்கோங்க. ஃபன்னியாக இருந்தாலும் பரவாயில்ல. வெறுமன லைன் பை லைன் மக்கடிக்கிறத நிறுத்துங்க. ஓகே? ஸோ கான்செப்ட் புரிஞ்சு படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் லைன் பை லைன் மக்கப் பண்ணுறீங்க. மெமரி பண்ணணும் தான், ஆனால் எப்படி? கான்செப்ட் புரிஞ்சு மெமரி பண்ணணும். வெறுமனை மெமரி பண்ணுறதை நிறுத்துங்க. 3 ரொம்ப ரொம்ப முக்கியம், எம்சிக்யூ நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. ஒரு யூனிட் முடிச்சிட்டீங்க, தென் என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன சப்டாபிக்ஸாக பிரிக்கிறீங்க. அதை பேஸ் பண்ணி உள்ள எம்சிக்யூ எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ எந்த அளவு எம்சிக்யூ சால்வ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு இன்னும் கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே? இதில் ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் ஒரு லெசனில் எந்த டாப்பிக்கு ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ சின்ன சின்ன சப்டாபிக்ஸாக இருந்தாலும் அதை விட்டுறக்கூடாது. ஃபுல்லுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் எழுதி பார்த்துடணும். அப்போது இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இந்தந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை இன்னும் நம்ம தரவாக படிக்கணும். இன்னும் பயாலஜியில் நீங்கள் செய்கிற முக்கியமான ஒரு தப்பு என்னென்னா டயக்ராம்ஸை இக்னோர் பண்ணுறது. ஸோ டயக்ராம்ஸை நல்லா பார்க்குறீங்க, அதில் உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸையும் பார்க்குறீங்க. இந்த டயக்ராம்லேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்லாம் யோசிங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயரில் டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி பார்க்குறீங்க. சின்ன சின்ன நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க, டயக்ராம்ஸை வரைஞ்சி பார்க்குறீங்க. ஓகேவா? ஆனால் டயக்ராம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். இதுக்கு அடுத்து எம்சிக்யூவோட மட்டும் நின்றக்கூடாது. அடுத்து என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு அசர்ஷன் ரீசன் டைப்பு, மேட்ச் டைப், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இப்போது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? உங்களை எந்தெந்த இடத்துலலாம் ட்விஸ்ட் பண்ண முடியும்னு யோசித்து அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்து எல்லாருமே காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணி பார்க்குறதில்ல, அவசரத்தில் ரீட் பண்ணுறது. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல, என்ன கேட்குறாங்கன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிடணும். என்ன கேட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன்சரை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கொஸ்டினை ப்ராப்பராக ரீட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுறீங்க. ஓகே? பயாலஜியில் நீங்கள் மார்க் அதிகமாக்குறதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஓவர் கான்ஃபிடென்ஸை தூக்கி எறியணும். செகண்ட் ஒன், கான்செப்ட் புரிஞ்சு லைன் பை லைன் மனப்பாடம் பண்ணணும். அடுத்து தேர்ட் ஒன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கணும். ஃபோர்த்து ஒன், டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கணும். ஃபிஃப்த் ஒன், அசர்ஷன் ரீசன், மேட்ச் இட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே போட்டு பார்க்கணும். எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ஸோ எந்த அளவு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு மார்க் அதிகமாகும். கொஸ்டினை ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஓவரால் மேலோட்டமாக படிச்சுட்டு எதையோ ஒரு ஆன்சரை குறிச்சிட்டிங்கன்னா நெகட்டிவில் போயிடும். ஓகே? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பயாலஜியில் உங்களோட மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு மாஸ் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.